அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாம்சன் பாலபாரதி. நம்ம ஜாம்சன் மெட்டீரியல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் டிஜிட்டல் பிரிண்ட்ல நம்ம வந்து இங்க இந்த வீடு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லூர் கேட்ல இருந்து ராசிபுரம் போற வழியில எல்ஐசிக்கு ஆப்போசிட்ல இந்த வீடு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பிரவீனா மேடமுடைய வீடு. இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம்சன் மெட்டீரியல்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிச்சன், 2 பெட்ரூம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி 3 பொசிஷன் இங்க நம்ம இந்த பில்டிங்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஜாம்சன் டீலர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருக்கேன். இப்பவும் நான் உங்களுக்கு அதே தான் சொல்றேன். நம்மளுடைய டீலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒசூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தருமபுரி, அடுத்து சேலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, அடுத்து காரைக்குடி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடலூர், சென்னை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை, அடுத்து தென்காசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளா. இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜாம்சன் மெட்டீரியல்ல இன்டீரியர் டிசைனிங் ஒர்க் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இவங்க இங்க இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டீலர் அவைலபிள் உங்களுக்கு எல்லாருமே அங்க இருக்காங்க. நீங்க கால் பண்ணா போதும், உடனே ஒரு நாள் அடுத்த நாள் வந்து உங்க சைட் வந்து விசிட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன டவுட் கேட்டாலும் எல்லாமே உங்களுக்கு ஜாம்சன்ல பிவிசி மெட்டீரியல் அது எப்படி இருக்கும், அதை நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம். அடுத்து யூபிவிசி மெட்டீரியல் அது எப்படி இருக்கும், அதை நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அடுத்துதான் இப்ப வந்திருக்கிற எஸ்பிசி மெட்டீரியல் அது வந்து எப்படி இருக்கும், மெட்டீரியல் எப்படி இருக்கும், அதுல நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து சைட்லயே வந்து ஒவ்வொரு டீலரும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய சைட்டோட பொசிஷன் எப்படி இருக்கு, பெட்ரூம் எப்படி இருக்கு, கிச்சன் எப்படி இருக்கு, ஹால் எப்படி இருக்கு, இதுக்கு என்ன மெட்டீரியல்ல எப்படி ஒர்க் பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ல என்ன டிசைன்ல என்ன வேணும்னாலும் நம்ம ஜாம்சன் பாலபாரதியில அவைலபிள், நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப இந்த வீடு மேடம் வந்து பாத்தீங்கன்னா பிரவீனா மேடம், இவங்க வந்து காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. ராசிபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்ஐசிக்கு ஆப்போசிட்ல இருக்க மேடமுடைய வீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிச்சன் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, இது பாத்தீங்கன்னா யூபிவிசியில டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து மைல்டான ஒரு கலர், சிங்கிள் கலர். இது வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இந்த கலர் தைரியமா இது இந்த கலர்ல வந்து கிச்சன்ல ஒர்க் பண்றதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அது வந்து மேடம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த கலர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த கலர்ல நான் டிஜிட்டல் பிரிண்ட் போட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்பவும் மைல்டா ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு. ஒரு லைட் ஒரு டார்க் அந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்திருப்போம். இல்ல டபுள் டோர் ஒரு கலர், இன்னொரு டபுள் டோர் ஒரு கலர் அப்படி பார்த்திருப்போம். இது பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கலர்ல ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு. இது பாருங்க, எல்லாமே ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆல் ரவுண்ட் எல்லாமே கீழே அண்டர் லாஃப்ட் ஃபுல்லா ப்ரொஃபைல் ஹேண்டில், மேல வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட் பிளஸ் வந்து கிளாஸ் டோர். கிளாஸும் பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே. அடுத்து நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓவல் டிசைன். இது வந்து ரொம்பவும் புது டிசைனா இருக்குது. இந்த டிசைன்ல உள்ள ஒரு கலர் மேல லாஃப்ட்ல பண்ணிருக்கு. அதுதான் இந்த பெட்ரூமோட ரெசிபி. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 கலர் காம்பினேஷன்ல இந்த ரவுண்ட் இருக்கும். இதுல ஒரு கலர் எடுத்து நான் மேல கொடுத்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரே மாதிரி இருக்கும். ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு இந்த பொசிஷன். இது மேல லாஃப்ட் வால்ட்ரோப் பொசிஷன். நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இதுல லாஃப்ட் ஒரு வால்ட்ரோப். இந்த பொசிஷன்ல அவங்க பீரோ வந்து இரும்பு பீரோ வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து வாடகைக்கான பொசிஷன் தான். வாடகை விடுறதுனால உள்ள எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் போட்டுக்கிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற பொசிஷன்ல பண்ணியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா லாஃப்ட் வித் வால்ட்ரோப் சேம் ஒரே பேட்டர்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் டோர்.
இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டோர் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு லாக் வச்சுதான் நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு உங்களுக்கு பாத்ரூம் டோர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹால் டிவி யூனிட் ஒரு நியூ டிசைன்ல வுட்டன் பேட்டர்ன் பிளஸ் வந்து கிரானைட் பேட்டர்ன்ல இந்த கோல்ட் பீடிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்பவும் ஹாலோட பொசிஷன் ரொம்பவும் லுக்காவும் ரொம்ப நீட்டா வந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் செல்ஃப் பிளஸ் வந்து எல்லாமே டிராயர் பொசிஷன், கீழே டேபிள் பொசிஷன் பிளஸ் வந்து ஓப்பன்லயே வந்து ஒரு செல்ஃப். இந்த டிசைன் இது பாக்குறதுக்கு ஹால் வந்து ரொம்பவும் மாடர்ன் லுக்கா இருக்கு. உங்களுக்கு ஹால் ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு. இந்த ஓப்பன் ஆர்சி பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நீட்டா லைட் செட்டிங்கோட ரொம்பவும் லுக்கா ரொம்ப நீட்டா வந்திருக்கு இந்த பொசிஷன். அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா கிச்சன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஆர்சி பண்ணிருக்கோம். இது எல்லா வீட்லயுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து கீழே தொங்குற மாதிரி வரும். இதுல லைட் ரொம்பவும் நீட்டா இருக்கு. உட்காந்து காய் கட் பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். அந்த இடம் அவுட்லுக் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப நீட்டா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஃபுல் ஓப்பன் கிச்சனா கொடுப்போம். இது வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலும் கிச்சன் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் மைல்டான ஒரு கலர் தான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு ஒர்க் பண்ணிருக்கோம். மேல எல் டைப்ல லாஃப்ட் ஒரு மசால் பாக்ஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அண்டர் லாஃப்ட் ஃபுல்லாவே வந்து ஒரு ட்ரே பொசிஷன் எல்லாமே ஸ்டாண்டப் பாக்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் செல்ஃப் பொசிஷன், கிளாஸ் டோர் பொசிஷன். இதுல உள்ள எல்லாமே செல்ஃப் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் பொசிஷன் சேம் இந்த மாதிரி யூசேஜுக்கு இருக்கிற மாதிரி கார்னர் பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செல் பொசிஷன். இது எல்லாமே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சுட்டு கோல்டு கலர்ல ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நீட்டா வந்திருக்கு. இது வந்து டேண்டம் பாக்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க பார்ட்டிஷன் எடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க உங்களுக்கு சின்ன சின்ன பொருள் வைக்கிறதுக்கு, பெரிய பொருள் வைக்கிறதுக்கு எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டேண்டம் பாக்ஸ் உங்களுக்கு. அடுத்தது சிலிண்டருக்கான ஒரு கார்னர் பொசிஷன், சிலிண்டர் வச்சு யூஸ் பண்றதுக்கான ஒரு கார்னர் பொசிஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ்கெட், எஸ்எஸ்ல வர்ற பேஸ்கெட். இதுல ரெகுலர் அந்த 4 பேஸ்கெட் உங்களுக்கு, ஒரு ஸ்பூன் கரண்டி வைக்கிறது, ஒரு சாப்பிட்ற பிளேட்டு, ஒரு 6 இன்ச் பிளைன், ஒரு 8 இன்ச் பிளைன். மேக்சிமம் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஸ்கெட்ல உங்களுக்கு உட்காந்துரும். இது வாஷ் பேஷன் கீழே வர பொசிஷன், நீட்டா ஏர் சர்க்குலேஷன் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசால் பாக்ஸ். இதுல 2 செல்ஃபா கொடுத்து ஒரு ஓப்பன் செல்ஃப் கொடுத்து பண்ணிருக்கோம். ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு இந்த பொசிஷனும். இந்த பொசிஷன்ல சைடுல வந்து ஒரு 2 செல்ஃப் கொடுத்துருக்கேன். இங்க வந்து பிளக் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சி, கிரைண்டரை எடுத்து யூஸ் பண்ணாலும் அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க மேல வச்சுக்கலாம். அந்த மாதிரி பொசிஷன் இது உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 11க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம். லாஃப்ட் வந்து 16 அடியில வர்றதுனால நம்ம இந்த பொசிஷன்ல பண்ணிருக்கோம். லாஃப்ட் அண்ட் வால்ட்ரோப். லாஃப்ட் ஃபுல்லா பிளைன் ஒரு கலரும், இது ஒரு பேட்டர்ன் ஆகும். சேம் கீழே வீட்டுல உங்களுக்கு எப்படி பண்ணிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான். இந்த பேட்டர்ன்ல வர்ற ஒரு கலர் எடுத்து தான் நம்ம லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இதுவும் ரொம்ப நீட்டா வந்திருக்கு. ஒரு ஆங்கர் பொசிஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ளர வந்து பாத்தீங்கன்னா கோட் அந்த மாதிரி மாற்ற மாதிரி ஒரு ஆங்கர் பொசிஷன். அதுக்கு கீழே வந்து ஒரு டிராயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெல்ட், கீ, வாட்ச் அந்த மாதிரி செயின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க இதுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன டிராயர். இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து எல்லாமே டிராயர் கொடுத்துருக்கேன். வால்ட்ரோபோட கீழ் பொசிஷன்ல எல்லாமே டிராயர் சின்ன சின்ன திங்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பிளானிங்ல இது கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே செல்ஃப். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜுக்காக நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்ட் வால்ட்ரோப் இதுல வந்து உங்களுக்கு ஜான்சன் யூபிவிசில வந்து பாத்தீங்க அப்படின்னாலும், எஸ்பிசில அப்படின்னாலும் நீங்க
டிஜிட்டல் பிரிண்ட் போறீங்க அப்படின்னா இந்த கலர் மட்டும் இல்ல, இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேற மாதிரியான டிசைன், வேற மாதிரியான கலர், நீங்க என்ன கலர் என்ன டிசைன் கொடுத்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஜான்சன் பாலபாரதியில நான் உங்களுக்கு செஞ்சு தரது நாங்க காமிட்டு இருக்கோம். நீங்க ஜான்சன் பாலபாரதியை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான டிசைன்ஸ், புது டிசைன்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம், நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம். அடுத்து பாத்தீங்கன்னா பாத்ரூம். இதுல பாருங்க, மேல ஒரு அட்டாலி, ஒரு பாத்ரூம் பொசிஷன். இந்த பாத்ரூம் டோர் வந்து பாத்தீங்கன்னா சேம் நீங்க இந்த பெட்ரூம்ல என்ன கலர் பண்ணிருக்கோமோ சேம் அதே கலர் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிவிசி டோர் தான் சார் நாங்க பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அவரே வந்து இல்லைங்க சார் நீங்க பரவாயில்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதே பேட்டர்ல எனக்கு பாத்ரூம் டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் வந்து ரெஃபர் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டோர் பண்ணி கொடுத்தோம். ரொம்பவும் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பெட்ரூம் பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு லுக்கா இருந்தது, உங்களுக்கு ரொம்ப நீட்டா வந்திருக்கு. நீங்க நெக்ஸ்ட் அடுத்து வந்து பூஜை ரூம் பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீஹுட் கலர்ல டிசைன் பண்ணி பண்ணிருக்கேன் பூஜை ரூம். இந்த சிஎன்சி டிசைன் முதல் கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சேம் பேட்டர்ன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு. உங்களுக்கு லாஃப்ட் வித் பூஜை ரூம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஓப்பன் ஸ்பேஸ், உங்களுக்கு என்ன போட்டோஸ் என்ன வேணாலும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வைக்கிறதுக்கான ஒரு கேப்பா அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வேலை வந்து எடுத்தோம்னா அப்படியே உள்ள வச்சுக்கலாம், அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 2 டிராயர், பூஜை ரூம் திங்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி 2 டிராயர் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். உள்ளர வந்து ஸ்டோரேஜுக்காக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து டோர் டிசைன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நீட்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் பெட்ரூம். இதுவும் பாத்தீங்கன்னா லாஃப்ட் வித் வால்ரூமோட பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து எல்லாமே வந்து டிராயர் பொசிஷன், ஒவ்வொரு வால்ரூம் பொசிஷன் வந்து ஒரு டிராயர் கொடுத்துருக்கேன். மேல வந்து கபோர்ட், இதுல வந்து செல்ஃப் வித் ஹேங்கர் பொசிஷன் பிளஸ் வந்து ஒரு சின்ன டிராயர் உள்ளர, அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப், அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இதே பேட்டர்ன்ல இங்க வந்து நம்ம வந்து டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். இது உள்ள போனோம் அப்படின்னா பாத்ரூம் டோர் வந்துடும். இந்த பொசிஷனும் பாக்குறதுக்கு உங்களுக்கு கபோர்ட் ஃபீல் தான் இருக்கும், பாத்ரூம் டோர் ஃபீல் வராது. கபோர்ட் தான், இங்க ஒரு கபோர்ட் இருக்கு அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து சின்னதா வந்து ஒரு புக் செல்ஃப். இது பாத்தீங்க அப்படின்னா புக் செல்ஃப், புக்ஸ் நம்ம உள்ள ஸ்டோரேஜ்க்கான பொசிஷன். இது புக்ஸ் வைக்கிறதுக்கு மேல வந்து ஒரு ஸ்லைடிங் பொசிஷன் கொடுத்துருக்கேன். இங்க வந்து நீங்க சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து தேவைப்படும் போது இந்த பொசிஷனை எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் தேவையில்லை அப்படின்னும் போது ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொசிஷன் தான். இடம் நம்மளுக்கு சேவ் ஆகும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நாளைக்கு காற்று எடுத்துட்டு வரோம் போடுறோம் சேரம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் வித் புக் செல்ஃப் அப்படி பொசிஷன் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டேபிள் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி யூசேஜுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம். இங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொசிஷனும் ஒரு மாதிரி டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜான்சன் யூபிவிசி மெட்டீரியல்ல டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிஜிட்டல் பிரிண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் கலர் தான். கஸ்டமர் என்ன விரும்பினாங்களோ, என்ன கலர் வேணும், எங்களுக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு கஸ்டமர் விரும்பின கலர் தான் நம்ம இந்த பொசிஷன் ஃபுல்லாவே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2வது மாடியில பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து வாடகைக்கான பொசிஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் ரூம். ஒரு பேச்சுலருக்கு என்ன தேவையோ அந்த வகையில இந்த ரூம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு இன்ஜினியர். ரொம்பவும் கம்ஃபர்டபுளா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஃப்ட் வித் வால்ரூம். இது வந்து ஆல்ரெடி உள்ளார வந்து செல்ஃப் போட்டிருக்காங்க, இருந்தாலும் இதை வந்து ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க, உள்ள எல்லாமே ஆல்ரெடி கரெக்டா செல்ஃப் இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த கலர் வித் இந்த பேட்டர்ன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மேடம் வந்து ஐடியா கொடுத்தாங்க, இந்த மாதிரி எனக்கு டிசைன் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். பிளஸ் இன்ஜினியரும் சப்போர்ட் பண்ணாரு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாரு.
அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்ட் வித் வால்ரூம் பிளஸ் வந்து பாத்ரூம் டோர், இந்த பேட்டர்ன் என்னவோ சேம் அதே பேட்டர்ன்ல வந்து இந்த டோரை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து ஒரு சின்ன கிச்சன், அதாவது வந்து பேச்சுலர் அப்படிங்கறதுனால இங்க காத்து வந்துடும், பிளஸ் இங்க வந்து ஒரு ஸ்டவ் இருக்கும். அந்த பிளான் பண்ணி தான் ஒரே சிங்கிள் பொசிஷன்ல எல்லாமே இருக்கும். இது வந்து டோர் தான், ஒரு கிச்சன் போர்ஷன் இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நீட்டா வந்திருக்கு இந்த வீடு. இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பிரவீனா மேடமுடைய வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டூர் கேட்ல இருந்து ராசிபுரம் வரும்போது எல்ஐசில இருந்து ரைட் கட் பண்ணி உள்ள வந்தோம்னா இந்த வீடு உங்களுக்கு. இதுல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜான்சன் யூபிவிசில டிஜிட்டல் ஒர்க்ல நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு ரூமும் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு பொசிஷனும் மேடமோடைய பொண்ணும் 2 பேருமே வந்து ஆபீஸ்க்கு வந்து உட்காந்து எங்களுக்கு ஒவ்வொரு ரூமும் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் வேணும் அப்படின்னு டிசைன் பண்ணி வாங்கி ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு இந்த ரூம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிட்டு தான் நம்ம டிசைன் பண்ணி இதை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் பண்ணியிருக்கோம். ரொம்பவும் நீட்டா வந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருந்தாலும் சரி, செகண்ட் ஃப்ளோரா இருந்தாலும் சரி, ரொம்ப நீட்டா வந்திருக்கு எல்லாமே. இந்த மாதிரி உங்க வீட்டை அழகுபடுத்தணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க ஜான்சன் பாலபாரதியை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டீலர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்காங்க, ஒசூர்ல இருக்காங்க, தருமபுரில இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஈரோட்ல இருக்காங்க, அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அடுத்து தென்காசியில இருக்காங்க, அடுத்து திருச்சியில இருக்காங்க, அடுத்து காரைக்குடி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது உங்களுக்கு கடலூர்ல இருக்காங்க, அடுத்து தஞ்சாவூர்ல இருக்காங்க, அடுத்து கேரளாவில் இருக்காங்க. இப்படி டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா சென்னையில இருக்காங்க. நம்ம இப்போ சென்னையில நம்மளுக்கு பிரான்ச் கொடுத்துருக்கோம், அங்கேயும் இருக்காங்க. இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா ஓவரால் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த 3 ஸ்டேட்லுமே நமக்கு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து பாக்குற அளவுக்கு ஆள் அவைலபிள் இருக்காங்க. நீங்க ஜான்சன் பாலபாரதியை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டை இதே போல அழகாக்கணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஜான்சன் பாலபாரதிய. ரொம்ப கனவோட வீடு கட்டுற ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டீரியர் லாஸ்ட் உங்க வீட்டோடைய லுக் வைஸ் ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க் தான். இந்த இன்டீரியரை சைட் பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க. நிறைய லோக்கல் பிராண்டு, லோக்கல் மெட்டீரியல் நிறைய பேர் நிறைய மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஆரம்பிடுது. நம்மளது ஒன்லி ஒன் ஜான்சன் பிராண்ட் மட்டும்தான். நம்ம வேற பிராண்ட் நம்ம எதுவும் பண்ணல. அது செய்யறேங்க சார், இது செய்யறேங்க, உங்களுக்கு இந்த என்ன ரேட்டுக்கு வேணும் சொல்லுங்க பண்ணி தரேன் அப்படி எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடையாது. ஒரே பிராண்ட் தான். பிவிசி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், யூபிவிசி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், எஸ்பிசி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். செகண்ட் குவாலிட்டி அப்படிங்கிற பேச்சுக்கே நம்ம கிட்ட இடம் கிடையாது. செகண்ட் குவாலிட்டி நம்ம கிட்ட கிடையாது, கேட்டீங்கனாலும் இல்ல. அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட மெட்டீரியல் எடுத்து வேலை செய்யற தமிழ்நாடு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற டீலருடைய சிச்சுவேஷன் சேம் அதே மாதிரி தான். அவங்க வேற பிராண்ட் செய்ய மாட்டாங்க. ஒன்லி ஒன் ஜான்சன் மெட்டீரியல்ல மட்டும் தான் செய்வாங்க. நீங்க என்னுடைய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எங்களுடைய வெப்சைட்ல கீழே எங்களுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா அடுத்த ரிப்ளை எங்ககிட்ட வந்து வரவங்களுக்கு நீங்க பாத்துக்கலாம். நாங்க ஒர்க் பண்றதுல சார் நீங்க இப்படி பண்றீங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க சஜஷன் எதா இருந்தாலும் தைரியமா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். இன்னும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பிவிசில இருந்து எடுத்துட்டு வந்து செய்யற பேனலே யூபிவிசின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை பாலபாரதியில, ஜான்சன் பாலபாரதியில இருக்காது. அதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு தான் நான் வந்து எஸ்பிசி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிவிசி மெட்டீரியலுடைய டையும் யூபிவிசி மெட்டீரியலோட டையும் சேம் ஒரே மாதிரி இருக்கும். அது குவாலிட்டி தான் உங்களுக்கு மாறும். அதை நம்ம செக் பண்ணணும். வேலை செய்யற நபருக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன ஏது அப்படிங்கிறது. ஆனா எஸ்பிசி மெட்டீரியல் அப்படி இல்லை. எஸ்பிசி மெட்டீரியல் ஸ்பெசிபிக் டையே வேற. அது உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லியிருக்கேன். எஸ்பிசி பேனல் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது முதற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கம்பல்சரி அதை பாருங்க. பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டை ரொம்பவும் நீட்டாவும், ரொம்பவும் சேஃபாவும், ரொம்பவும் குவாலிட்டியாவும் செய்யணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஜான்சன் பாலபாரதிய. நன்றி, வணக்கம்.